அத்தை, என்ன அத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க போல? ஆமாம், எக்ஸசைஸ் பண்ணி ஒன்றும் குறையவே இல்லை. இந்த வயிறை பாரு, இந்த இடுப்பை பாரு, ஒன்றும் குறையல. நீ தான் அத்தை, குறைக்கிறேன்னு சொன்ன. 2 டயர் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். டெல்லியில் சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். 1 வீக்கில் 2 டயரையும் கம்மி பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்னா செய்வாத்த? அப்படியா? எஸ், டெஃபினெட்லி. இதெல்லாம் அவுட்டரில் பண்ணுற எக்ஸசைஸ் இல்லை, இன்டீரியரில் பண்ணுற எக்ஸசைஸ். ஃபாலோ மீ. சரி, செஞ்சிட வேண்டியது தான். அப்படி நில்லுங்க. ஏன் அப்படியே நிக்கிற? சொல்லி கொடு. முதல்ல காலை 2யும் விரிச்சு விரிச்சி செய்யணும். செய்யணுமா? எக்ஸசைஸ் செய்யணும், காலை விரி முதல்ல. அப்படிதான். ஏய், இப்ப என்ன இப்படி பண்ற? பிடிச்சி இடுப்பை அளந்து பார்க்கணும்ல, அப்பதான் இடுப்பை கம்மி பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை, உக்காந்து செய்வோமா நின்றுக்கிட்டு செய்வோமான்னு யோசிக்கிறேன். நீங்கிட்டே பண்ணலாம், அப்பதான் எனக்கு வசதி. அப்படியா? எனக்கும் அதுதான் வசதி. எக்ஸசைஸ் சொல்லலையே. முதல்ல காலை விரிச்சு பண்ணோம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓ. இப்ப செகண்ட் ம். தெரபி. இப்படி தடவி அப்படி தடவி இதுதான் தெரபி. என்ன பண்ற? இது ஒரு எக்ஸசைஸ். இப்படி பண்ணனா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். இது டெல்லி எக்ஸசைஸ். ஓஹோ. எஸ் எஸ். சரி சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பேக் எக்ஸசைஸ். ஓ, பின்னால செய்ய போறியா? எஸ். போ, போ. அப்பா, என்ன சைஸ். ஆ, செய். இப்படி செஞ்சு இப்படி அமுக்கி இப்படி மசாஜ் பண்ணணும். இப்படி பண்ணனா உடம்பு கம்மியாகும். அத்தை, எனக்கு ஏதோ பண்ணுது. எக்ஸசைஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த மாதிரி நான் எப்பவும் பண்ணதே இல்லை. இதுதான் உனக்கு முக்கியமான எக்ஸசைஸ். இப்படி பண்ணா இந்த டயர் இருக்குல்ல, அப்பதான் குறையும், இன்னும் கம்மியாகும். அத்தை அத்தை அத்தை. இப்படிதான் என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்தியா? இல்லை அத்தை, இதை விட அதிகமாக சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன என்ன செஞ்ச? அதெல்லாம் முடியாது, சொல்ல முடியாது அத்தை. அதெல்லாம் உங்ககிட்ட செய்ய முடியாது அத்தை. அதே மாதிரி செய்ய முடியுமா? பொண்ணுகிட்ட செஞ்சதெல்லாம் உங்ககிட்டலாம் செய்ய முடியுமா அத்தை? உயிரை வாங்காத அத்தை. அப்படின்னா ரிஜெக்டட். அத்தை அத்தை, ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை அத்தை, சாரி அத்தை. என்னம்மா முடிச்சாச்சா?
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தான். ஒழுங்கா சொல்லி தந்தானா? எங்க சொல்லி கொடுத்தான்? ஏய், இங்க பாரு. நீ டெல்லியில வேணா பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா என் பொண்ணு கிட்ட செல்லாது. என் பொண்ணு ஓகேன்னாதான் என் பேத்தி உனக்கு. ஆ. இல்லனா இல்ல. நீ வாம்மா, வா. ச்சே, அம்மா என்ன சொல்ல போறாங்களோ? அம்மா, என் லவர் ஓகேவாம்மா? ம் பார்ப்போம். பாஸ் ஆகுறான், ஃபெயில் ஆகுறான். பார்ப்போம். அம்மா, உயிருக்கு உயிரா லவ் பண்றம்மா. எல்லாம் அவன் கையில் தான் இருக்கு. எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்கு. பார்ப்போம் பாஸ் ஆகுறானான்னு. ப்ளீஸ்மா. ம், இன்னும் காணமே. வந்துட்டான். சஞ்சய், டெல்லியிலேருந்து வந்திருக்கோம். வீட்லாம் ஓகேவா? ம், ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா ஓகேவா? அம்மா ஓகே ஆகிற மாதிரி தான் இருக்கு. உங்கள் அம்மா ஓகே தான், போக போக ஓகே பண்ணிவிடுவேன். எங்கள் அம்மா கை காலை பிடிச்சாது எப்படியாவது ஓகே வாங்கிடு. அப்போ தான் நம்ம கல்யாணம் நடக்கும். நானும் கை காலை பிடிக்க தான் ட்ரை பண்ணுறேன், அதான் முடிய மாட்டேங்குது. அப்படியே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லித்தரேன். அதே மாதிரி பண்ணி ஓகே வாங்கிடு. கண்டிப்பாக ஓகே பண்ணிடுறேன். சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நைட்டு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏய், ஐயோ பாட்டி, என்ன பேச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும்? நீ வாம்மா. அவனுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா? வா. லவ் பண்ணுற பொண்ணு மடங்க மாட்டேங்குது, லவ் பண்ணுற அம்மா மடங்குது. என்ன ராசிடா இது? அத்தை, அத்தை, என்ன காலா இது? ஐயோ, கண்ட்ரோல் கண்ட்ரோல். ம், வேண்டாம் வேண்டாம். ஐயோ ஐயோ, வேண்டாம், மாட்டிக்கும். அத்தை, அத்தை, ஐயோ வேண்டாம். என்ன ஒரு வாசனையா இருக்கு. ஆஹா, அத்தை, அத்தை. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், தப்பாயிடும். வேணாம், திருப்பி போயிட வேண்டியது தான். அத்தை, மாப்பிள்ள, நல்ல மைண்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு. என் பொண்ணு கரெக்டான ஆளை சூஸ் பண்ணியிருக்கா. வெரி குட். தேங்க்ஸ் அத்தை. காஃபி சாப்பிடுங்க அத்தை. ஓ, நீயே காஃபி போட்டியா? ஆமாம் அத்தை, உங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டது. ம், அத்தை, என்னது? பொண்ணு என் பொண்ணு தூங்கிட்டா. உங்களுக்காகவே ஸ்பெஷலா பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம்,
எல்லாம் அரைச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். தூங்குற குதிரை கூட எழுந்துக்கும். சாப்பிடுங்க மாப்பிள்ள. அத்தை, பால் சூப்பரா இருக்கு. உங்கள மாதிரியே நல்லா இருக்கு. இந்த மாதிரி டெய்லி கொடுப்பீங்களா? சூப்பர். ம். அ. ம். அ. ம். சொன்ன மாதிரி நரம்பெல்லாம் முறுக்குது அத்தை. மாப்பிள்ள, ம். எனக்கு நீங்க ஓகே. என் பொண்ணு கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கா. என் ஹஸ்பண்ட் செத்து 16 வருஷம் ஆகுது. எனக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதை நீங்கள் தான் பூர்த்தி பண்ணணும். அத்தை, உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு டெல்லியிலேருந்து வந்த உடனே உங்களை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டேன். உங்க பொண்ணை விட நீங்க அழகா இருக்கீங்க. உங்களை அடையாம என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆகாது. டார்லிங், பேபி, அத்தை, டார்லிங், 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 அத்தை, 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 என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அத்தை. இது தப்பு இல்லையா? ஒன்றுமே தப்பில்லை அத்தை. நீ என் அத்தை, உங்களுக்கும் ஃபீலிங் இருக்கு, எனக்கும் ஃபீலிங் இருக்கு, 2 பேருக்கும் ஃபீலிங் இருக்கு. இதில் என்ன தப்பு இருக்கு? தப்புன்னு நினைச்சாதான் தப்பு அத்தை. ஓகே. அத்தை, 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 ம், அத்தை, 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 உங்கள் பொண்ணுக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருப்போம். சரியா அத்தை? ஓகேவா? சஞ்சய், ஐயோ சஞ்சய், ரஞ்சினி, என்ன- ஐயோ என்ன ரஞ்சினி, நான் சொல்றத கேளு. ஐயோ, உன்னை நான் எவ்வளவு நான் சொல்றத நம்புறேன். கேளு எனக்கு ரஞ்சினி. நீ துரோகம் ரஞ்சினி, பண்ற மனுஷனா நீ? நான் சொல்றத கேளுமா. எங்க அம்மாவை இப்படி பாப்ப நான் கனவுல கூட நினைக்கல. ஐயோ, நான் சொல்றத கேளு. எங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு.
அம்மா. அம்மா. அம்மா, எழுந்துருமா. அம்மா. அம்மா. எழுந்துருமா. என்னம்மா ஆச்சு? நான் தான் பேசிட்டேனம்மா. அம்மா, எழுந்துருமா, ப்ளீஸ்மா. ரஜினி அம்மா, எழுந்துருமா. அம்மா, ஏம்மா இப்படி பண்ணிருக்க? எழுந்துருமா. அம்மா, பாட்டி, அம்மாக்கு என்னாச்சு பாட்டி? செய்யக்கூடாத தப்பை செஞ்சுட்டேன். என் பொண்ணுக்கு நானே துரோகம் பண்ணிட்டேன். இப்படி தப்பான உறவு இருந்தா இந்த முடிவு தான். என் பொண்ணும் அவளை காதலிக்கிறவனும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. யாரும் பண்ணாதீங்க. யாரும் பண்ணாதீங்க. யாருமே பண்ணாதீங்க. உன்னை பார்த்தா எங்க அம்மா செஞ்ச துரோகம் தானே ஞாபகம் வருது. இந்த மாதிரி தப்பு இனிமே எங்கேயாவது பண்ணன்னு தெரிஞ்சது தொலைச்சிருவான் உன்னை. ச்சே, இனிமே அவன் உனக்கு கிடையாது. போ வெளியே. போன்னு சொல்றல. பாட்டி.